எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை வந்து சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிற நீங்கள் கொடுக்கிற மேலான ஆதரவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 1 சாமுவேல் 24:19 சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை யோசிக்கலாம், எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது ஏன் எனக்கு நன்மை நடக்கவில்லை? எத்தனையோ பேருக்கு நன்மை கிடைக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல உயர்வு கிடைக்கிறது, ஆனால் எனக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் தாமதிக்கிறது நிமித்தம் நீங்கள் வருத்தத்தோடு உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் சம்பவித்தது? ஏன் கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்தார்? ஏன் கர்த்தருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகளை அனுமதித்தார்? ஏன் கர்த்தர் என் பெற்றோர் என்னை விட்டு பிரித்தார்? கர்த்தர் ஏன் என் வாழ்க்கையை இப்படி மாற்றினார் என்று பல காரியங்களை கேட்கலாம். ஆனால் அவர் உனக்கு நன்மை செய்வாரை தவிர ஒரு நாளும் தீமையை செய்ய மாட்டார் என்கிற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் அதிகமாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு என்ன காரியத்தை அனுமதித்தாலும், எந்த பிரச்சனை அனுமதித்தாலும், எந்த போராட்டத்தை அனுமதித்தாலும் அவர் நன்மை தவிர ஒரு நாளும் தீமை செய்யாத தெய்வம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. பிரியமானவர்களே, நாம் நன்மையாக இருக்கும்போது கர்த்தர் யாருக்கு நன்மை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 84:11 சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதினார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உத்தமம், நம்முடைய ஜெபத்தில் ஒரு உத்தமம், கர்த்தரை தேடுகிற காரியத்தில் ஒரு உத்தமம், கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்தில் ஒரு உத்தமம், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் உத்தமம் என்று சொல்லி அவருடைய பார்வையில் உத்தமமான காரியங்களை செய்யும் பொழுது உனக்கு அவர் நன்மையை கொடுக்காமல் கர்த்தரால் இருக்க முடியவே முடியாது. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு அவர் நன்மை செய்து உன்னை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். கவலைப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உத்தமத்தை காத்துக்கொள்வோம், கர்த்தருடைய வழியில் நடப்போம். அவர் நிச்சயம் நமக்கு நன்மையை கொடுப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்தர் ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் தாங்கி நடத்தட்டும். உத்தமமாய் நடக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தாரும். நன்மையை கொடுத்து ஆசீர்வதி, விரும்புகிற சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதியும். அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து கொடுத்து என் பிள்ளைகளின் தலையை உயர்த்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இதுவரை கண்டிராத ஒரு மேன்மைகளையும் கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆண்டவரை, கிருபை சூழ்ந்திருக்கட்டும். பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது. அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.